சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்கண்ணே. ஒரு மாசமாச்சும் டைம் வேண்டாமா? மண்டபம் பார்க்கணும், வேண்டியவங்களை கூப்பிடணும், எவ்வளோ வேலை இருக்கு. இவ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. தாமோதரா, சங்கவி கிட்ட நீயே பேசிப்பாண்டா. அப்பா, சப்போர்ட்டுக்கெல்லாம் ஆள் சேர்த்துக்காதீங்க. இந்த விஷயத்த நானும் அதையும் பேசி முடிவு பண்ணிட்டோம். எந்த விஷயமா? மண்டபம் பாக்குறது ரொம்ப சிரமம்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான் எங்க கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆதி சொல்லு. அங்கிள், கல்யாணத்தை மண்டபத்தில் வச்சு பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏற்கனவே அப்படி பண்ண போய் தான் வேற மாதிரி எல்லாம் நடந்துருச்சு இல்லையா? அதனால தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுவும் சரிதான் தாமோதரா, கோவில்ல வச்சு சிம்பிளாவே பண்ணிடுவோம். இல்ல அங்கிள், கோயில்லையும் வேணாம். அட, கோவில்லையும் வேண்டானா வேற எங்க தான் வச்சு பண்றது? ஆசிரமத்தில் வச்சு முடிச்சுக்கலான் இருக்கோம். உங்க எல்லாருக்குமே இது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். பட் நானும் அதையும் பேசி எடுத்த முடிவு இது. பவி, உனக்கு இது ஓகே தானே? உங்க லைஃப் நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் ஏன் உங்களுக்கு சொல்லணும் சங்கவி? நீங்க நல்ல முடிவா எடுப்பீங்க. ஆதி, நான் சொல்லல நம்ம நல்ல முடிவு தான் எடுப்போன்னு பவி சொல்லிட்டா பாரு. எது இதுவாமா நல்ல முடிவு? வாழ்க்கைய புதுசா தொடங்க போற விழா, அத போய் ஆசிரமத்திலேயே பண்ணுவாங்க? உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாமா? இந்த காலத்து பசங்க மாதிரி நான் பீச், மலை, பார்க் ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா போய் ஆசிரமத்தை சொல்றீங்க. அது என்னது சார்? போயும் ஆசிரமத்திலேயான்னு அலட்சியமா கேக்குறீங்க. ஏன் இவ்வளவு இளக்காரமா பேசுறீங்க? இந்த உலகத்தையே படைச்ச ஆண்டவனுக்கு கூட அப்பா அம்மா கிடையாது சார். அந்தபடி பார்த்தா ஆசிரமத்துல வளர்ற அத்தனை குழந்தைகளுமே ஆண்டவனுக்கு சமமானவங்க தான். ஆதியும் சங்கவியும் சேர்ந்து முடிவெடுத்துதான் ஆசிரமத்துல கல்யாணம் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதுனாலதான் நான் வளர்ந்த ஆசிரமத்துல போய் பர்மிஷனே வாங்கினேன். ஓ, அப்படி போகுதா கதை? அப்படின்னா ஏற்கனவே எல்லாம் பேசி முடிச்சுட்டு சும்மா தகவல் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சங்கவி இதெல்லாம்? யாரு அசிங்கப்படுத்தி இதெல்லாம் பண்ற? யாரு உங்ககிட்ட இப்படி எல்லாம் செய்ய தூண்டி விடுறாங்க? சாரிப்பா, இந்த விஷயத்த நாங்க முடிவு பண்ணிட்டோம். நீங்க எதுவுமே மாத்தணும்னு ட்ரை பண்ணாதீங்க. இது என்னோட கல்யாணம், ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். பெத்தவங்கள முன்னாடி நின்னு நடத்தி வைக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட பொறுப்பு. இது கல்யாணம் தான்ப்பா. ரிசப்ஷன் உங்க இஷ்டப்படி நீங்க தாராளமா கிராண்டா ஏற்பாடு பண்ணிக்கோங்க, போதுமா? சரிம்மா, சரி. தேங்க்ஸ் பா, தேங்க் யூ so much. என்ன பவி, நானும் பாக்குறேன் அப்பத்துல இருந்து வெளியே எட்டி பார்த்துட்டு இருக்க. வேண்டியவங்க ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிருந்தாங்க. அவங்க வராங்களான்னு பாக்குறேன்.